ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா PSRi500 வந்து OTS அப்படின்னு ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. அது என்னென்னா ஒன் டச் செட்டிங்ஸ் சொல்லுவாங்க. ஒரு ஸ்டைலை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஸ்டைலை நம்ம செலக்ட் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கரெக்டான வாய்ஸ், அதாவது டூயல், வால்யூமு, வேறு ஹார்மோனி எல்லாமே சேர்த்து நம்ம வந்து ஒரு வாய்ஸை செலக்ட் பண்ணி நம்ம வந்து வாசிக்கணும். இந்த கீபோர்டே வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குது. ஒன் டச்சில் வந்து ஒரு ஸ்டைலுக்கு என்ன வாய்ஸு, என்ன வெலாசிட்டியில், என்ன டூயலோடு சேர்த்து வரணும் அப்படிங்கிறத ஒரு செட்டிங்ஸை இதில் வச்சுருக்காங்க. இந்த கீபோர்டில் வச்சுருக்காங்க. பொதுவாக வந்து கம்போசர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆரம்பத்தில் கம்போஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாய்ஸ் செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது என்னன்னு நான் இப்போ ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து FL ஸ்டுடியோ, மிக்ஸ் கிராஃப்ட்டு, நியாண்டோ இது மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். அதை பற்றி டுட்டோரியலும் நிறையா போடுவேன். நீங்கள் வந்து அதை பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அந்த கண்டென்ட் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு ஸ்டைல் அல்லது சாங், ரியாஸ் எது வேணாலும் இந்த ஸ்டைல் செக்ஷனில் வந்து நம்ம ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணோம்னா, ஒரு கம்போசிங்கே நம்ம பண்ணோம்னா கூட ஒரு ஸ்டைலை போட்டு நம்ம என்ன வாய்ஸ் செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆரம்பத்தில் டவுட்டாக இருக்கும். இப்போ திடீர்னு நம்ம ஒரு ஃப்ளூட் அது இதுன்னு எடுத்து வாசிக்கலாம். ஆனால் வந்து இந்த கீபோர்ட்லேயே வந்து ஒரு ஸ்டைலுக்கு என்ன வாய்ஸ் போட்டால், என்ன செட்டிங்ஸில் கரெக்டாக போட்டால் அந்த பாட்டு அந்த ஸ்டைலுக்கு அந்த எந்த வாய்ஸு சூட் ஆகும் அப்படின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ இது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையிலே அந்த ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து வாய்ஸ் கிடச்சிரும். அதுலேயே அவங்க வந்து டச் சென்ஸு, டூயல் வாய்ஸு, ஹார்மோனி வேணுன்னா அதிலே கொடுத்து அவங்களே வந்து அதை செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஒரு ஒன் டச்சில் நம்ம பண்ணிடலாம். இப்போ எப்படின்னா, நான் ஸ்டைல் மோடு கொண்டு வரேன். இப்போ பஜன் இருக்குது. இந்த பஜனுக்கு வந்து பொதுவாக வந்து இவங்க டிஃபால்ட்டாக என்ன ஃபஸ்ட்டு வாய்ஸ் என்ன கொடுத்துருன்னா ஹார்மோனியம் தான் கொடுத்துருப்பாங்க. சி மைனரில் ப்ளே பண்ணுறோன்னு வச்சுங்களேன். எப்படி இருக்குது. இது வந்து ஹார்மோனியம் வந்து இதில் டிஃபால்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இந்த வாய்ஸை ஸ்டைலை செலக்ட் பண்ணிட்டு நம்ம வேறு ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணலாம். இப்போ வந்து பிரைட் ராக் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுக்கு எந்த மாதிரி வாய்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வாய்ஸ் டச் பண்ணுறேன். அது ஹார்மோனியம் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த 0 பட்டனை 3 டைம்ஸ் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். கிராண்ட் பியானோ இருக்குது. இந்த ஸ்டைலுக்கு கிராண்ட் பியானோ தான் இவங்க கரெக்டுன்னு செட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வாசிக்கிறேன். எப்படி இருக்குது. இப்போ நான் இன்னொரு ஸ்டைலில் நான் வச்சல. இப்போ வந்து இந்த ஸ்டைலுக்கு அவங்க கிராண்ட் பியானோ கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நான் இன்னொரு ஸ்டைலில் ஒரு 4 ஸ்டைல் தள்ளி கூட வச்சுக்கிறேன். ஸ்கை பாப்னு ஒன்று இருக்குது. நிறையா இருக்குது. பாப் மியூசிக் இருக்குது, ஜாஸ் இருக்குது, வால்ஸ் இருக்குது. இது மாதிரி எல்லாத்துக்கும் வந்து இவங்க வந்து அந்த ஒன் டச் செட்டிங்ஸை கொடுத்துருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்கை பாப் வச்சுட்டேன். இப்போ ஸ்டைலுக்கு போயிட்டு 000 போட்டாலும் போடாட்டியும் அந்த வாய்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு 0 டச் பண்ணியிருக்கனால எந்த ஸ்டைல் போட்டாலும் அது வந்துடும். ஆனால் நமக்கு தேவையான வாய்ஸை கூட நம்ம வச்சுக்கலாம். அதனால் ஒன்றும் இல்லை. இவங்க கொடுக்குற இது நல்லாயிருக்கும். இப்போ நான் போடுறேன். இது மாதிரி இது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுது. இந்த வாய்ஸ் வந்து நம்ம இந்த ஒன் டச் மோடு கொண்டு 000 அப்படின்னு போட்டோம்னா எந்த ஸ்டைல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற வாய்ஸு செட்டிங்ஸு, டூயல் செட்டிங்ஸ் பார்த்து இன்னொரு வாய்ஸ் நான் போட்டு காமிக்கிறேன். இன்னொரு ஸ்டைல் போட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து மாடர்ன் டிஸ்கோன்னு இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து 000 நம்ம வந்து ஏற்கனவே டச் பண்ணி வச்சுருக்கனால இந்த இடத்துல டூயல் வாய்ஸ் வந்துடுது. அந்த டூயல் வாய்ஸு செட்டிங்ஸு, வால்யூமு, இந்த ஸ்டைலுக்கு ஏற்ற வால்யூமு எல்லாமே இதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நான் வாசிக்கிறேன்.
இப்போ அப்படியே இன்னொரு ஸ்டைல் மாற்றுறேன். இந்த 70 டிஸ்கோ இதுக்கு வந்து ஸ்ட்ரிங்ஸ் தான் அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதாவது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது கூட செட்டிங்ஸே வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து வேணும்னா திரும்ப வாய்ஸ் போயிட்டு உங்களுக்கு வேறு வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, அடுத்த வாய்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோதான். சப்போஸ் நீங்கள் வந்து ஸ்டைல் ஃப்ரீஸ்னு ஒரு மோட் இருக்குது. அதாவது நம்ம ஸ்டைலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஸ்டைல் ஃப்ரீஸ்னு இருக்கும். அந்த ஸ்டைல் ஃப்ரீஸ் பண்ணாலும் கூட இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு ஸ்டைலை செலக்ட் பண்ணி நம்ம ஒரு வாய்ஸ் 4 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறோம். அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு வாய்ஸை வாசிக்கணும். அதாவது 4 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு 5 வாய்ஸ் நம்ம இந்த பாட்டில் வாசிக்கிறோம்னு சொன்னால் நம்ம இந்த 0 பட்டன் அமுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஸ்டைலுக்கு என்ன சூட்டபிளான இன்ஸ்ட்ருமெண்ட்டோ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோ வந்துடும். நீங்கள் போய் சர்ச் பண்ணி இதை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஆட்டோமேட்டிக் முதல்ல ஸ்ட்ரிங்ஸ் இருந்துச்சு. இப்போ நான் வந்து பிபி ஃபாஸ்ட் போட்டிருக்கேன், அந்த ஸ்டைல் போட்டிருக்கேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதோட வாய்ஸ் வந்து மாறிடும். அடுத்த ஸ்டைல் மாற்றினேன்னா அடுத்த வாய்ஸ் மாறிடும், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போ நான் போகிறேன். இன்னொரு ஸ்டைல் காமிக்கிறேன், உங்களுக்கு கரெக்டாக தெரியுங்கிறதுக்காக நிறைய தடவை காமிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு ஸ்டைலு, இதை வந்து நான் வந்து அக்காமடேஷன் பண்ணிட்டேன்னா வாய்ஸ் போயிட்டு 0 போட்டோன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்துடும், அதான் வந்துடும். இப்போ யூஎஸ் மார்ச் வருது. இந்த மார்ச்சுக்கு வந்து நான் வாய்ஸில் போய்ட்டு 0 போட்டேன்னா இது பிக்கல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அவ்வளோதான். அதாவது நீங்கள் ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டை, சப்போஸ் நான் சொல்கிறேன், ஒரு ஸ்டைலில் ஒரு பாட்டை நீங்கள் கம்போஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஸ்டைலுக்கு போயிட்டு அந்த ஸ்டைலுக்கு ஆப்டான ஒரு வாய்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நம்ம எது வேணால் செலக்ட் பண்ணலாம், இருந்தாலும் இந்த கீபோர்டில் ஒரு கைடன்ஸ் இருக்குது, அதுதான் ஒன் டச் செட்டிங்ஸு, ஓடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஓடிஎஸ்ஸு இதுதான். அந்த ஸ்டைலை போட்டு வாய்ஸ் போயிட்டு 0 போட்டோம்னா அடுத்த அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற ஒரு வாய்ஸ் வந்து நமக்கு கிடச்சிடும். இப்போ நான் வந்து 2/4 போட்டிருக்கேன் ஸ்டைலு. இப்போ வாய்ஸ் போயிட்டு 0 போட்டோன்னா ஸ்ட்ரிங்ஸ் வந்துருக்கு. இதுதான் இதோட ஆப்டான ஸ்ட்ரிங்ஸ் ப்ளஸ் டூயல் வந்துருக்கு, ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. நம்ம ஸ்ட்ரிங்ஸ் தனியாக இல்லை, ஆட்டோமேட்டிக்காக டூயலோ அதை சேர்ந்து விழுந்தது. அதோட டிஃபால்ட் டெம்போ, அந்த வாய்ஸு, அந்த வாய்ஸில் டூயல் என்ன பண்ணணும், அதோட எவ்வளோ வேல்யூம் வைக்கணும், இது எல்லாமே இது செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் இந்த ஒன் டச் செட்டிங்ஸை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, ஸ்டைலுக்கு போயிட்டு என்ன ஸ்டைல்னு பார்த்துட்டு வாய்ஸ்க்கு வந்து 0 போட்டிங்கன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அதோட ஆப்டான ஒரு வாய்ஸ் நமக்கு கிடச்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.